நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு விழா நடந்துச்சு. இதில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய், அவங்களோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அப்புறம் சிறப்பு விருந்தினராக பிரசாந்த் கிஷோர், ஜன் சுராஜ் கட்சியோட தலைவர், அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் அவர் இருக்க போறதா சொல்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்தது பூஞ்சேரி செங்கல்பட்டுல. ஸோ அதில் பேசின விஜய் ஆளும் கட்சியை ரொம்பவே விமர்சிச்சாரு. ஆளும் கட்சினா திமுக. இவங்க 2 பேருமே நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பாசிசமும் பாயாசமும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ விஜய்க்கு அப்படி என்ன திமுக மேல இவ்வளவு வன்மம் அப்படின்றது தான் தெரியல. ஏன்னா திமுக விஜய்க்கு ரொம்ப சாதகமாகவே இந்த டைம் நடந்திருக்காங்க. ஸோ அந்த நன்றியெல்லாம் விஜய் ஞாபகம் வச்சிருக்கிறாரா அப்படின்னு தெரியல. அதுவே விஜய் அதிமுகவை எந்த ஒரு விதத்திலையும் விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் அதிமுக தான் பல பிரச்சனைகளை விஜய் அவர்களுக்கு கொடுத்தது அப்படின்றது வரலாறு பார்த்தா தெரியும். விஜய் ஏன் நன்றி மறந்தவர் அப்படின்றதுக்கான காரணங்கள் சில இது இருக்கு. ஸோ அதையெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துருவோம். விஜய் அவர்கள் ரொம்ப காலமே ஒரு திமுக அனுதாபியாகவே அறியப்பட்டவர். விஜய் அவர்களோட அப்பா சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயகாந்தை வச்சு படம் எடுத்தாங்க. அப்பவே திமுகவுக்கு சார்பாக தான் அவர் நிறைய பேசியிருப்பாரு. அதை நீங்க பழைய படங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு திமுக அனுதாபியா தான் அவர் இருந்தார். திமுகவுக்கு ஆதரவாக தான் நிறைய செயல்பட்டாரு. லவ் டே படத்தப்போ இப்போ முதலமைச்சராக இருக்க மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்தாங்க. அப்போ போயிட்டு இவங்க மேயர்கிட்டே அந்த அரிசி தொகுப்பு, ஒரு அரிசி மூட்டையெல்லாம் கொடுத்து ஒரு அப்போவே ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டார் விஜய் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல திமுக இவரை சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 2008 தசாவதாரம் ஃபங்க்ஷன், அதில் கலைஞர் அவர்களும் பங்கேற்கிறாரு. அந்த விழாவில் விஜய் அவர்களும் பங்கேற்கிறாரு. ஸோ நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பங்கேற்கிற ஒரு நிகழ்வில் கமல், கே சுரேஷ்குமார், ஜாக்கி ஜான் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு மேடையில் விஜய் அவர்களையும் ஏற்றினாங்க. ஸோ அவரே சொல்லியிருப்பாரு, இந்த ஒரு சின்ன குருவியையும் மேடை ஏற்றினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் விஜய் அவர்களை மேடையில் ஏற்றி அழகு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. ஸோ அதுலேயும் விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க திமுக கட்சி. ஸோ திமுக அரசுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் கனிமொழி அப்படின்ற ஒரு பேர்ல படம் ரிலீஸ் ஆச்சு. ஜெய் அவர்கள் நடிச்சது. ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுல ஆடியோ ரிலீஸ் பண்ணது முதல்வர் கலைஞர் அவர்கள். ஸோ அதை பெற்றுக்கொண்டது நம்ம விஜய். ஸோ அந்த ஒரு நிகழ்வுலையும் நிறைய நடிகர்கள் இருக்கும்போது விஜய் அவர்களை கூப்பிட்டு தான் அந்த சமயத்துல ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது மட்டுமா, இந்திய அளவுலையும் ஒரு ஃபங்க்ஷன்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்கு திமுக சார்பா. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கல் தபால் தலை வெளியீட்டு விழா. பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வெளியிடுறாரு. பெற்றுக்கொள்வது விஜய். சரி, ஓகே, பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிடுறாரு, பெற்றுக்கொள்வது விஜய். இதுல திமுகவோட பங்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அந்த ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணது அப்ப மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள். ஸோ அவங்க ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்வுல விஜய் அவர்களை கூப்பிட்டு அந்த தபால் தலையை பெற்றுக்கொள்றதுக்கு கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்போ நிறைய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ரஜினி இருக்காங்க, கமல் இருக்காங்க, அஜித் இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க. இந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்காங்க. ஆனாலும் விஜய் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமா, அப்போ சிஎஸ்கே டீமுக்கு ஒரு அதாவது ஒரு விளம்பரதாரரா விஜயையும் நயன்தாராவையும் போட்டாங்க. ஸோ அதுக்கும் ஒரு முக்கிய காரணமா முதல்வர் கலைஞர் அவர்கள் தான் இருந்தாங்க. அந்த சமயத்துல 2008 சமயத்துலலாம் இந்த ஐபிஎல் மேட்ச்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு விளம்பரதாரர் சிஎஸ்கே அணிக்குன்னு சொல்லிட்டு அந்த அணியை பிரபலப்படுத்துறதுக்கு சில நடிகர்களை போடுவாங்க. ஸோ அந்த ஒரு கௌரவத்தையும் விஜய் அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதுலேயும் முதல்வர் கலைஞர் அவர்களோட பங்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல நேரங்கள்ல விஜய் அவர்களுக்கு திமுக சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. ஆனா அதுவே அதிமுக அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கான்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவே தெரியும், தலைவா படத்தோட ரிலீஸ் இஷ்யூ. ஸோ அந்த சமயத்துல
2011 அப்போ வந்து இவர் வந்து திமுக மேல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லை, காவலன் படத்தோட ரிலீஸ் பிரச்சனை இல்லை, திமுக மேல வந்து கொஞ்சம் கோபம் கொண்டு அதிமுகவுக்கு வந்து இவர் ஆதரவு தந்தாரு. வேலாயுதம் படத்துல கூட வந்துட்டு இது எதிர்கட்சிக்காரர்கள் சதி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சீன் வரும். நல்ல வேளை நான் ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடுவார். ஸோ அப்பவே வந்துட்டு வெளிப்படையாவே வந்து அவங்க ஆதரிச்சாங்க அதிமுக. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம விஜய் அவர்களோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் வந்துட்டு அதிமுக வெற்றி பெறதுக்கு நாங்களும் அணில் போல உதவணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் விட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் பிரச்சனைக்கான காரணம். அது எப்படி உங்களால தான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமடைந்த அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு இந்த தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆகாம மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்தாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து போய் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அப்பாயின்மெண்ட் மறுக்கப்படுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இவங்க இப்போ வந்துட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ விட்டாரு விஜய் அவர்கள். ஸோ வந்து முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு புகழ்ந்து, அவங்களோட ஆட்சியை புகழ்ந்து, அம்மா அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ந்து வந்து அந்த வீடியோ வந்து விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு இவங்க விட்டாங்களா? இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததோ, அது போல வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுக்கும் திரைத்துறை சார்பாக வந்து ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழால விஜய் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டதா? இல்லை. விஜய் அவர்களுக்கு முன் வரிசையில சீட்டு ஒதுக்கப்படாம அந்த ஃபர்ஸ்ட் யார் முக்கியமான விருந்தினர்களோ அவங்களுக்குலாம் வந்து அது முடிஞ்சது போக பின் வரிசையில வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவருக்கான இருக்கை வந்து ஒதுக்கப்பட்டது. அப்போ வந்துட்டு விக்ரம் அவர்கள் போய் அவரை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பின் வரிசையில போய் உட்கார்ந்ததை வந்துட்டு நீங்க கூட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு விஜய் அவர்களை வந்து அவமானப்படுத்தும் விதத்துல வந்து அதிமுக அரசு வந்து நடத்தப்பட்டது. ஆனா அதுக்கப்புறமும் வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை கொடுத்தது. 2017 இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ, இதுல வந்துட்டு மெர்சல் படத்துல சொன்ன வசனங்கள், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. ஸோ அந்த சமயத்திலையும் வந்துட்டு திமுக வந்துட்டு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்தது. அதாவது வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ராஜ் அவர்கள் சொன்னதையும் கூட திமுக வந்து கண்டிச்சது. அந்த சமயத்திலையும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா தான் திமுக வந்து நடந்து கொண்டது. அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2014 சர்க்கார் அப்படின்ற ஒரு படம் வந்து இவர் நடிச்சாரு. ஸோ அந்த சமயத்திலையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு அதிமுக வந்து அதில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு பெண் கேரக்டர் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை குறிக்குது. ஸோ அவங்களோட பேருன்றது வந்து அவங்களோட பழைய பேர் குறிக்குது அப்படின்ற மாதிரி வந்து பல விமர்சனங்கள் வந்து எழுந்தது. அந்த சர்க்கார் படத்தோட பேனர்கள் எல்லாம் கிழிச்சது அப்படின்ற மாதிரி வந்து அப்போதைக்கும் வந்து சர்க்கார் படத்தோட ரிலீஸ் அப்போவும் வந்து சில பிரச்சனைகள் வந்து அதிமுக அரசால விஜய் அவர்களுக்கு வந்தது. ஆனா இப்ப வந்து பிரச்சனை வந்து அதிகமா வந்து விஜய் அவர்களுக்கு யார் கொடுத்திருக்கா? அதிமுக அரசும் அதிமுகவோட முன்னாள் அரசு, ஸோ முன்னாள் தலைவர்கள், இவங்க தான் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து கொடுத்திருக்காரு. ஆனா விஜய் வந்துட்டு அதிமுகவை எந்த ஒரு குறையுமே சொல்றதில்லை, அதிமுகவை எந்த ஒரு கிரிட்டிசிசமும் பண்றதில்லை. விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்து அவரை பல மேடைகள் ஏற்றி அவருக்கு உரிய மரியாதையை வணங்கி அந்த மாதிரி பல சிறப்பான செயல்கள் வந்து திமுக வந்து செஞ்சிருக்கு. இப்ப துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2008 ஒரு பட நிறுவனம் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கும் போது அவர் கொடுத்த பேட்டியில் நான் பார்த்திருக்கேன். அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல் படமா வந்துட்டு விஜய் அவர்கள் நடிச்ச படத்தை தான் நான் தயாரிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு விஜயோட கான்செப்டுக்காக வெயிட் பண்ணி அவரை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தயாரிப்பேன், அதுக்கப்புறம் வந்து மற்ற நடிகர்கள் வந்து தயாரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் திமுக வந்து விஜய் அவர்களை வந்து நடத்தினாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்துட்டு அதுக்கு நேர்மாறா வந்துட்டு இப்ப திமுக அரசை மட்டுமே வந்து விமர்சிக்கிறார். அதுக்காக நான் திமுக அரசை அந்த ஒரு விஷயத்துக்காக திமுக அரசை விமர்சிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இந்த நன்றியெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், விமர்சிக்கணும். எந்த ஒரு விஷயத்துல விமர்சிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு இந்திய எதிர்ப்பு, ஸோ அதை வந்து இந்திய எதிர்ப்புன்னு கூட சொல்லாம இவங்க ரெண்டு பேருமே ஏதோ நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன நாடகம் ஆடுறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து கிளப்புனது வந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவர் தான் வந்துட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல அப்படின்னா நாங்க வந்து நிதி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு எதிர்வினையாற்றும் வகையில தான் வந்துட்டு இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து நிறைய போராட்டங்கள்ன்றது நடக்குது தமிழ்நாட்டில்.
ஸோ இதுதான் விஷயம். இதுல நாடகம் ஆடுறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு அது தெரியல. ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சியற்ற கருத்துக்களை வெளியிடுறதை தவிர்த்துட்டு ஸோ கொஞ்சம் வந்து சென்சிபிளாக செயல்படணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்பெக்டிவேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.